ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் அரீனால வந்து உங்களுடைய ஒரு படமும் வந்து ஒரு 19th பிளேஸ்ல வந்து அது இருக்கு அப்படி சொல்லும்போது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆன் பைபோலார் டிஸார்டர் ஆன் ஓடிடி போட்டிங்கன்னா அதில் 20 படம் வரும். அது 1, 2, 3 எல்லாம் கிடையாது, 20 படங்கள். அந்த 20 படங்களில் 19 படங்கள் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், ஒரே ஒரு படம் ஆரோகணம். இந்த பர்சனாலிட்டி இல்லாம தட்ஸ் நாட் கம்ப்ளீட் நினைக்கிறேன். ஸோ ஒரு சர்ப்ரைஸான பர்சன் இங்க வந்திருக்காங்க. இட்ஸ் டைம் டு வெல்கம் ஹர். உலகத்துக்கு கொண்டு வந்த கேவி சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்கு அந்த ஆரோகணம் படம் பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தாரு. அதில் ஐ டிஸ்கவர்ட் விஜி, யூ ரீடிஸ்கவர்ட் ஹர், யூ வில் டூ 99 ஃபிலிம்ஸ் மோர் அப்படின்னு எழுதியிருக்காரு. மிஷ்கின் வந்து அந்த ஆரோகணத்தில் ஒரு போஸ்டர் உண்டு, இவங்க மஞ்சள் போட்டு பெரிய குங்குமம் வச்சு போட்டு வைக்கிறது. அந்த போஸ்டர் பார்த்து ஹி கால் மீ, எப்படிமா பிடிச்சிங்க இவங்கள, நாங்கள் அவங்கள திருப்பி கொண்டு வந்தது அந்த அளவுக்கு they appreciate. ஓகே, இவ்வளோ அப்ரிசியேஷன். ஹவுஸ் ஓனர் எல்லாம் இந்தியன் பனோரமால கீழெல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் வந்திருந்தாரு. he said, டைட்டானிக் மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்களே, அது சரியா மார்க்கெட் பண்ணலையே, அதுதான் ப்ராப்ளம். கத்தி வெட்டு குத்தி இதுதான் மக்களுக்கு பிடிக்கும்னு கிடையாது, அதை தாண்டி பல விஷயங்கள் பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் அன் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி பல படங்கள். நல்லா டூரிஸ்ட் ஃபேமிலி தியேட்டரில் ஏந்திரிச்சு நின்று விசில் அடிச்சேன். பெரிய பெரிய கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப கிளீஷேடாக இருக்குது, ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்குது. அதெல்லாம் கிடையாது, நமக்கு இமோஷன்ஸ் டச் ஆச்சா. நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஸோ நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ வீட்டில் இரு. என் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிக்கின்ற அவசியம் நம்ம வீட்டில் இல்லை. அது அப்போ அது இப்போவும் இருக்கு விஜி, இப்போ இருக்கு. டாக்கிங் அபவுட் வெட்டிங், அந்த வெட்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளோ பேட்ரியார்கி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் பசங்க வந்து நாங்கள் ஈக்குவல் ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க, ஆனாலும் த ரெஸ்பான்சிபிலிட்டி சோலி ரெஸ்ட் ஆன் த கேர்ள்ஸ் ஃபேமிலி. நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு அண்ணா. அப்பா வந்து ஈக்குவலாக தான் எங்களை எல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஆனால் இறந்து போனதுக்கு அப்புறம் சொத்து யாருக்கு போச்சு? பையனுக்கு தான் போச்சு. சிஸ்டர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நல்ல சிஸ்டர்,